இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் ஃபேசிங் சைட்டுங்கிறனால சன்னோட ரேடியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ஃபசாட். இதில் வந்து த்ரூ அவுட் த பில்டிங் ஒரு 4 feet கேன்டிலிவர் சன்ஷேட் கொடுத்துருக்கோம். போத் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும். காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ கான்செப்ட்ல பியானோ பேஸ்டான ஒரு தீம்ல நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 5 feet செட் பேக் கொடுத்துருக்கோம். வெஸ்ட் ஃபேசிங் சைட்டாக இருந்தாலும் நார்த் ஃபேசிங் என்ட்ரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நார்த் ஃபேசிங்ல வந்து என்ட்ரி கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸ்டு சிஎன்சி டிசைன்ல கம்ப்ளீட்டா டீ குட்ல பாலிஷ்டு ஃபினிஷ்ல பண்ணிருக்கிற ஒரு டோர் இது. டைனிங் ரூம் பார்த்தீங்கன்னா வீடோட சென்டர்ல வந்துருச்சு. லைட்டிங் அச்சீவ் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ரியர் எக்ஸிட் டோர் கொண்டு வந்திருக்கோம். அந்த லைட்டிங்கை ஷேர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஸ்டார்கேஸ்ல இருக்கக்கூடிய விண்டோ. ஸோ இந்த 3 லைட்டிங்கும் சேர்ந்து தான் டைனிங் ரூம் வந்து வெல் லிட்டா இருக்கு. ஸோ பூஜை ரூம் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டோர் டிசைனு, ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்டைலில் பெல் எல்லாமே தொங்க விடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு காம்பேக்டான கிச்சன், 10x10 தான் சைஸ். பட் ஸ்டில் வந்து இன்னும் நிறையா ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேர் கேஸோட செகண்ட் ஃப்ளைட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு டால் யூனிட் ப்ரொவிஷன் ப்ளஸ் ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷனை ரிசஸ்டாக உள்ளே கொண்டு போயிருக்கோம். கேஸ் சிலிண்டர் வெளியில் கொடுத்து அதோட பைப்லைனை உள்ளே கொண்டு வந்து இங்கே கண்ட்ரோல் நாப் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லுமே வாட்டர் ப்ரூஃப் பிளேயில் லேமினேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். ஒரு வைடான வாஷ் பேஷன் ஒரு 5 feet விட்த்தில் பண்ணியிருக்கோம். இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செக்ரிகேட் பண்ணி உங்களோட பெட்ரூம்லேருந்து ஒரு டவுன் கொடுத்து திரும்ப வந்து ட்ரை ஏரியாவிலேருந்து ஒரு டவுன் கொடுத்து ஃபியூச்சரில் வந்து ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணால் கூட அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். பால்கனி அப்படின்னாலே வந்து ஒரு அன்யூஸ்டு ஸ்பேஸ் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல வியூவோட ஒரு பால்கனி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லார்ஜ் பால்கனியாக நல்ல வியூ இருக்கிற இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஹில் வியூ இருக்கும். எல்லா டோர்ஸு விண்டோஸு இன்க்ளூடிங் த டாய்லெட் டோர்ஸ் வந்து டீக்குட்ல தான் பண்ணியிருக்கோம். டெரஸ்லையும் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன மெட்டல் பர்கோலாஸ் பண்ணி ஃபியூச்சரில் ஒரு சின்ன சீட்டிங் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நம்மளோட ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஹாய், நான் ஆர்கிடெக்ட் அபினேஷ் சேகர், ஃபவுண்டர் அண்ட் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இன்ஃப்ராடெக் ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் பில்டர்ஸ், நாகர்கோவில். ஸோ இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் வாடிப்பட்டிங்கிற லொக்கேஷனில் ஒரு 4 cent பிளாட் ஏரியாவில் வெஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு 2300 square feet பில்டப் ஏரியாவில் ஒரு 3 BHK வீடாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எலிவேஷன் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் ஃபேசிங் சைட்டுங்கிறனால சன்னோட ரேடியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியான ஒரு ஃபசாட். இதில் வந்து த்ரூ அவுட் த பில்டிங் ஒரு 4 feet கேன்டிலிவர் சன்ஷேட் கொடுத்துருக்கோம். போத் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும். எலிவேஷன் டிசைன் அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷனலாக என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைனாக அதை கோர்வையாக கொண்டு போயிருக்கோம். கலர் தீம்ஸ் பார்த்தீங்கன்னா கிரே, பேஜ், ஒயிட், வுட், ஒரு 4 நியூட்ரல் பேலட்ஸ் யூஸ் பண்ணி கான்டெம்பரரி ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ கான்செப்டில் பியானோ பேஸ்டான ஒரு தீமில் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆர்ச் பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு 4 cents பிளாட் ஏரியா அப்படின்னாலும் ஒரு கிராண்டான என்ட்ரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காம்பவுண்ட் வால்லே ஒரு அதே கிரே தீம்லேயே ஒரு ஆர்ச் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து பிளாக் அண்ட் வுட் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு மினிமலிஸ்டிக்கான கேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet செட் பேக் வந்து பிளான்டர் பாக்ஸஸ்ஸு இல்லை வந்து ஜஸ்ட்டு சும்மா நம்ம ஒரு பெட்ஸ் வளர்க்குறோம் அந்த மாதிரியான யூஸ்க்காக ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 feet செட் பேக் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு காம்பேக்டான கார் பார்க்கிங்கு. ப்ளஸ் வந்து வெஸ்ட் ஃபேசிங் சைட்டாக இருந்தாலும் நார்த் ஃபேசிங் என்ட்ரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நார்த் ஃபேசிங்கில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த என்ட்ரியை ஹைலைட் பண்ணுறதுக்கு டிராவன்டீன் டைல் யூஸ் பண்ணி ப்ளஸ் கிரானைட்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு என்ட்ரி டோர் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரி டோர் கம்ப்ளீட்டாக டீக்குட்ல பண்ணியிருக்கோம், கேரளா டீக்குட். ஸோ இது ஒரு கஸ்டமைஸ்டு சிஎன்சி டிசைனில் கம்ப்ளீட்டாக டீக்குட்ல பாலிஷ்டு ஃபினிஷில் பண்ணியிருக்கிற ஒரு டோர் இது. ஸோ உள்ளே வந்தோன்னா இது ஒரு என்ட்ரி ஃபாயரு, ஒரு காம்பேக்டான ஃபாயர் இது. ஸோ இங்கே வந்து ஷூராக் ப்ரொவிஷனு ப்ளஸ் இன்வெர்டர் ப்ரொவிஷன் வந்து இந்த ரூமில் கொடுத்துருக்கோம். ஃபாயர்லேருந்து அடுத்த ரூம் வந்து ஹால் போகிறோம். இது ஒரு
16x14ங்கிற சைஸில் ஒரு ஸ்பேஷியஸான ஹால் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியான ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஷோகேஸ்க்காக இதில் ஒரு 6x4ல ஒரு ஓப்பனிங் விட்டு அதில் வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர் வந்து நீங்கள் வந்து அதில் ஷோகேஸ் மாதிரி பண்ணி ஃபோட்டோஸோ இல்லை சம்திங் ஏதாவது எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். டிவி யூனிட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் பண்ணலை, பட் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு சிம்பிளான ஹாலு வித் ஒரு சிம்பிள் ஹால் சீலிங் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ரூம் பார்ப்போம், டைனிங் ரூம். ஸோ டைனிங் ரூம் பார்த்தீங்கன்னா வீடோட சென்டரில் வந்துருச்சு. ஸோ லைட்டிங் வந்து எந்த பக்கமும் விண்டோஸ் வராது. ஸோ இவை எப்படி லைட்டிங் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற ஹாலோட விண்டோ வழியாக வர லைட் வந்து இந்த கிளாஸ் வழியாக நம்ம டைனிங் ரூமுக்கு எடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து ரியர் எக்ஸிட் டோர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த லைட்டிங்கை ஷேர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஸ்டார்கேஸில் இருக்கக்கூடிய விண்டோ. ஸோ இந்த 3 லைட்டிங்கும் சேர்ந்து தான் டைனிங் ரூம் வந்து வெல் லிட்டாக இருக்குது. ஸோ வென்டிலேஷனோட ஒரே சோர்ஸ் வந்து அந்த எக்ஸிட் டோர் தான். அதனால் அது எப்பயுமே அது க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிரில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டைனிங் ரூம்லேருந்து நம்ம வர்ற அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமு. ஸோ பூஜை ரூம் வந்து ஒரு கஸ்டமைஸ்டு டோர் டிசைனு, ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்டைலில் பெல் எல்லாமே தொங்க விடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ இதோ ஒரு 5x5ல ஒரு காம்பேக்ட் ரூமு. ஸோ பிளானிங் வைஸ் பார்த்தீங்கன்னா டைனிங் ரூம்லேருந்து தான் எல்லா ஸ்பேஸஸும் செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக்கம் கிச்சனு, அந்த பக்கம் மாஸ்டர் பெட்ரூமு, ஸ்டார்கேஸு, எக்ஸிட்டு, பூஜா. ஸோ ஒரு சென்ட்ரல் ஹப்பாக வந்து டைனிங் ரூம் இருக்குது. அடுத்து கிச்சனை பார்ப்போம் நம்ம. ஸோ இது ஒரு காம்பேக்டான கிச்சனு, 10x10 தான் சைஸ். ரூமோட சைஸ் வந்து 10x10 தான். பட் ஸ்டில் வந்து இன்னும் நிறையா ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்கேஸோட செகண்ட் ஃப்ளைட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு டால் யூனிட் ப்ரொவிஷன் ப்ளஸ் ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷனை ரிசஸ்டாக உள்ளே கொண்டு போயிருக்கோம். ஸோ இது ஒரு மாடுலர் கிச்சனு, ட்ராயர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் சிங்க்கு, ஆரோ வாட்டர் ப்ரொவிஷனு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கேஸ் சிலிண்டர் வந்து வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கேஸ் சிலிண்டர் வெளியில் கொடுத்து அதோட பைப்லைனை உள்ளே கொண்டு வந்து இங்கே கண்ட்ரோல் நாப் கொண்டு வந்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி இது அந்த டால் யூனிட் ப்ரொவிஷனு ஃபுல்லுமே வாட்டர் ப்ரூஃப் பிளேயில் லேமினேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங் ரூமோட சைஸ் 10x10 இருந்தாலும் வாஷ் பேஷன் அப்படிங்கிறது வந்து 10x10 சைஸ்க்குள்ளேயே வாஷ் பேஷனையும் கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப கிராம்ப்டாக இருந்த மாதிரி இருக்குங்கிறனால ரிசஸ்டாக கொண்டு போய் ஒரு வைடான வாஷ் பேஷன் ஒரு 5 feet விட்த்தில் பண்ணியிருக்கோம். இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ டைனிங் ரூம்லேருந்து கனெக்ட் ஆகிற இன்னொரு ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம், ஒரு பெட்ரூம் தான் கீழே. ஸோ அந்த ரூமை நம்ம இப்போ அடுத்து பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். ஸோ ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரே சிமிலர் பேட்டர்னில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோபு, ஒரு லார்ஜ் விண்டோ, கிராஸ் வென்டிலேஷனுக்காக இன்னொரு விண்டோ, ப்ளஸ் ஒரு அட்டாச்டு பாத்ரூம். இதில் ஒரு பாயிண்ட் டு நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃப்ரண்ட்டில் வந்தாலுமே ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்து எந்த பைப்லைனும் இல்லாத மாதிரி பிளான் பண்ணி ப்ளம்பிங் பண்ணியிருக்கிறது இதில் ஒரு நோட்டபுளான ஒரு விஷயம். ஸோ இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா, வெட் ஏரியா அப்படின்னு 2ஆக செக்ரிகேட் பண்ணி சோப் ப்ரொவிஷன்ஸுக்கெல்லாம் ஒரு நிஷ் கொடுத்து கவுண்டர் டாப் வாஷ் பேஷன், சிங்கிள் லிவர் ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் போட்டு ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருக்கோம். ஸ்பேஸை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுங்கிறத பிளான் பண்ணி ஒரு 8x5 பாத்ரூமே வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்ப்போம். இது இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹால் பார்த்துட்ருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹால் ஒரு காமன் ஏரியா அப்படிங்கிறனால ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்து மேக்ஸிமம் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான டிவி ப்ரொவிஷன்ஸு, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தனியாக டிபி யூனிட்டு, ஒரு பால்கனி, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டெரஸு, ப்ளஸ் 2 பெட்ரூம்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கன்னிமூலையில் இருக்கிற ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இது பார்த்திங்கன்னா மினிமலிஸ்டிக்கான ஒரு இன்டீரியர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வந்து ஓவராலாக இந்த ஸ்ட்ரக்சராகவும் டோர்ஸு, விண்டோஸ் டிசைன்லேயுமே இந்த சைட்டு வந்து ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கபோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சிவில் ஒர்க்லேயே பண்ணிவிட்டு ஜஸ்ட் டோர்ஸ் மட்டும்தான் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 5x10ங்கிற சைஸில் ஒரு ப்ரீமியமான பாத்ரூமாக பண்ணியிருக்கோம். ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வாஷ் பேஷனு, ப்ளஸ் வந்து சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு நிஷஸ்ஸு, சிங்கிள் லிவரில் டைவர்டர் கண்ட்ரோலு, ஷவரு, சிங்கிள் பீஸ் கிளாசட் கொடுத்துருக்கோம். ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு செக்ரிகேட் பண்ணி மெயின் உங்களோட பெட்ரூம்லேருந்து ஒரு டவுன் கொடுத்து, திரும்ப வந்து ட்ரை ஏரியாவிலேருந்து ஒரு டவுன் கொடுத்து, ஃப்யூச்சரில் வந்து ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணால் கூட அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பால்கனி. யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே வந்து பால்கனி அப்படின்னாலே வந்து ஒரு அன்யூஸ்டு ஸ்பேஸ் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல வியூவோட ஒரு பால்கனி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லார்ஜ் பால்கனியாக நல்ல வியூ இருக்கிற இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஹில் வியூ இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஸ்விங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நம்மளோட ஃப்ரீ டைம்லேயே இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நம்ம இங்கேருந்து பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியர் இங்கே இருக்கும். ஃப்ளோரிங்கும் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லுமே பேஜ் சாண்டல் கலரில் பண்ணியிருக்கோம் ஃப்ளோரிங், மேட் ஃபினிஷில். அதே இது கான்ட்ராஸ்டாக பால்கனிக்கு மட்டும் உட்டன் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். இந்த டைல் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு வுட்டு என்ன லுக் அண்ட் ஃபீல் கொடுக்குமோ அதே ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இந்த டைலில் கிடைக்கும். இங்கே இருக்கிற எல்லா டோர்ஸுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லா டோர்ஸு, விண்டோஸு இன்க்ளூடிங் த டாய்லெட் டோர்ஸ் வந்து டீக்வுட்டில் தான் பண்ணியிருக்கோம். மெயின் டோர் தவிர்த்து எல்லா டோர்ஸுமே வந்து ஒரே டிசைன் தீமில் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கஸ்டமைஸ்டு டிசைனு. நாங்களே டிசைன் பண்ணி வுட்டு வந்து பல்காக ப்ரொக்யூர் பண்ணி ப்ராப்பரான சீசனிங் பண்ணி நம்மளே செய்கிறது. ஸோ இந்த வுட்டுக்கு மட்டுமே வந்து நம்ம சைட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 10 years வாரண்டி கொடுக்குறோம். இது ஒரு செகண்ட் பெட்ரூமு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லார்ஜ் விண்டோ ப்ளஸ் அங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிராஸ் வென்டிலேஷன் அச்சீவ் பண்ணியிருக்கோம். பெட்டு வந்து இந்த சைடில் வரும். ஸோ வந்து பெட் சைட் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ப்ரொவிஷன். இது அதுக்கான அட்டாச்டு பாத்ரூமு. எல்லா பாத்ரூமும் ஒவ்வொரு கான்செப்டில், டைல் கான்செப்டில் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணியிருப்போம். ஏற்கனவே பார்த்த பாத்ரூம் மாதிரியே ட்ரை ஏரியா, வெட் ஏரியா, ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி சோப் ப்ரொவிஷனுக்கான நிஷ்ஷு, சிங்கிள் லிவர் டைவர்டர், ஷவர், ஸ்பவுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கவுண்டர் டாப் வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே வந்து டைனிங் ரூம்லேருந்து நம்ம எல்லா ஸ்பேசஸையும் செக்ரிகேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ஹாலில் இருந்து இங்கே இருக்கிற போத் பெட்ரூம்ஸ், பால்கனி, டெரஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இது வந்து டெரஸ்க்கான எக்ஸிட் டோரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாண்ட்ரி, துணி காய போடுறது அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. ஸோ இதிலேருந்து மெயின் டெரஸ்க்கு வந்து ஸ்டீல் ஸ்டார்கேஸ் இது பண்ணி மெயின் டெரஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். டெரஸ்லேயும் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன மெட்டல் பர்கோலாஸ் பண்ணி ஃபியூச்சரில் ஒரு சின்ன சீட்டிங் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு நம்மளோட ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே எல்லாரும் தரையில் பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் ஒரு பெரிய வேரியேஷன் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 feet ரைஸ் பண்ணி ஒரு கான்கிரீட் ஸ்லாப் போட்டு மேலே ஒரு 1000 லிட்டர்ஸ்னு ஒரு 2000 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே இந்த சைட் ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பேசிக்கான இன்டீரியர்ஸ் மட்டுமே பண்ணி ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் கம்ப்ளீட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி இன்டீரியர் ரிக்வயர்மெண்ட்டோ இல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிக்வயர்மெண்ட்டு, டிசைன் ரிக்வயர்மெண்ட்டு என்ன இருந்தாலும் மதுரை லொக்கேஷனில் டெஃபினட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.